ராதிகா, மணிப்பூர் மாநிலத்தை பொறுத்தவரை கடந்த 3 ஆண்டுகளுக்கும் அதிகமாக அங்கு குக்கி மேய்த்தி இன மக்களுக்கிடையே அங்கு பழங்குடி மக்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்க வகை செய்யும் அந்த ஒரு தீர்ப்பு, ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்ததன் அடிப்படையில் அங்கு இரு பிரிவினருக்கிடையே வன்முறை கலவரம் மூண்டது. நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தனர். இந்த சூழ்நிலையில் கடந்த ஆண்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி இன்று வாபஸ் பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய முதலமைச்சராக கேம்சந்த் அங்கு பொறுப்பேற்றிருக்கிறார். பழைய முதலமைச்சர் பைரேன் சிங் ராஜினாமா செய்திருக்கிறார். இதையடுத்து இன்று அவர் ராஜினாமா கடிதத்தை வழங்கியவுடன் அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி விலக்கிக் கொள்ளப்பட்டதாக இப்போது உள்துறை அமைச்சகம் அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதனால் மணிப்பூர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறது. புதிய முதலமைச்சராக கேம்சந்த் பொறுப்பேற்றிருக்கிறார். அந்த கலவர காலத்தின் போது முதலமைச்சராக இருந்த பைரேன் சிங் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அவர் அறிவித்து விட்டார். இதையடுத்து புதிய முதல்வர் பொறுப்பேற்பு, அதன் பின்னர் புதிய முதல்வர் பதவியேற்றதை அடுத்து ஆளுநரை நேரில் சந்தித்து அவருக்கு அந்த ஆட்சி பொறுப்பை வழங்குவதாக ஆளுநர் மாளிகையிலிருந்து அந்த பதவியேற்பு நிகழ்ச்சி நிறைவடைந்தவுடன் குடியரசுத் தலைவர் ஆட்சி விலக்கிக் கொள்ளப்படுவதற்கான அதிகாரப்பூர்வ உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து புதிய முதலமைச்சராக கேம்சந்த் மணிப்பூர் மாநிலத்தில் பதவியேற்கிறார். அங்கு இரு பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட வன்முறை காரணமாக கடந்த 3 ஆண்டுகளாகவே அங்கு அமைதியற்ற சூழ்நிலை நிலவியது. இந்த சூழ்நிலையில் தான் கடந்த ஓராண்டாக அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. மாநில முதலமைச்சர் ராஜினாமா செய்தார். அதன் பின்னர் அங்கு இரு பிரிவினரிடையே சுமூகமான சூழ்நிலை ஏற்பட்ட நிலையில் நேற்று புதிய முதல்வர் சட்டப்பேரவையில் அந்த சட்டமன்ற எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது ஏற்கனவே இருந்த முதலமைச்சரான பைரேன் சிங் அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு ஆதரவாக செயல்பட்டார் என்ற குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்தும் நீதிமன்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அவர் பதவி விலகினார். இதையடுத்து புதிய முதலமைச்சராக யும்நும் கேம்சந்த் தேர்வு செய்யப்பட்டார். அவர் அவருக்கு பதவியேற்க வகை செய்யும் வகையில் இன்று குடியரசுத் தலைவர் ஆட்சி விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இதனால் மணிப்பூரில் மீண்டும் அங்கு ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி ஆட்சி தான் இருக்கிறது. இப்போது அந்த குக்கி மெய்த்தி சமூகத்தினரிடையே ஏற்பட்டுள்ள அந்த சுமூகமான உடன்பாடு மற்றும் அந்த கலவர சூழல் வன்முறை ஆகியவை குறைந்திருக்கக்கூடிய நிலையில் புதிய முதலமைச்சராக கேம்சந்த் பதவியேற்பதையொட்டி இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி விலக்கிக் கொள்ளப்படுவதாக உள்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ராதிகா, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.